2024 மறக்க முடியாத வாழ்க்கையில் இந்த ஜெர்மனி நாட்டில் அதுவும் டோர்ட்மண்ட் நகரில் முதலாக திருவள்ளுவர் சிலை வைக்கப்படுகிறது என்ற செய்தியை உலகம் யாவும் என்று பார்த்துக் கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு முதலில் தஞ்சாவூரில் இருந்து குறிச்சி வேந்தனர்கள் இந்த செய்தியை கேட்டதும் இப்பொழுது ஒரு 3 வாரங்களுக்கு முதல் என்னோட தொடர்பு கொண்டு எந்த இடத்தில் அந்த சிலை அமைந்துள்ளது அதை பற்றி கொஞ்சம் சொல்லும் போது என்னை கேட்டிருந்தார். நான் அதை மிக விவரமாக சொல்லியிருந்தேன். கன்னியாகுமரியில் 133 அடி உயரமான சிலை, ஆனால் ஜெர்மன் நகரில் 3 அடி உயரமான வெள்ளை சிலை. எப்போதும் திருவள்ளுவரை நாங்கள் பார்க்கும்போது கருத்தை சிலையோடு நாம் பார்ப்போம், ஆனால் இன்று வெள்ளை சிலையாக இருக்கின்றார். காரணம், அதாவது ஐரோப்பிய சூழல் என்ற வழியினால் இன்னொரு மகிழ்வு கிடைக்கிற மாதிரி எனக்கு தோன்றுகின்றது. உண்மையிலேயே வள்ளுவரை நினைத்தால் வாழ்க்கைக்கு தேவையான குறள் தொடக்கம், அந்த குறளின் நெறிமுறைகள் அத்தனையும் தாக்கி வந்த ஒரு குறளாக அந்த திருக்குறளை பார்க்கின்றோம். பொய்யா மொழி என்று நாங்கள் அழைப்போம் அவரை. அப்படியான ஒரு திருவள்ளுவர் காலத்தால் அழியாத புகழ் பெற்றவரை இந்த டோர்ட்மண்ட் நகரிலே கொண்டு வந்த பெருமை சவேசன், கதநிதி, அதன் நேரம் நேயர்கள், அதாவது அத்தனை தமிழ் உள்ளங்களும் இணைந்து இப்படியான ஒரு சிலையை வைத்தது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. அதனால் அவர்கள் இதில் ஈடுபட்டாலும் உண்மையிலேயே சவேசனையும் கதநிதி அவர்களையும் மனமாற பாராட்டுகின்றேன். ஒத்துழைச்ச நாங்கள் எல்லோரும் இணைந்துதான் அதை செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஆமா, நீங்கள் அவருக்கு உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த சிலையை வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா, அதை முதலில் பாராட்ட வேண்டும். எப்போதும் நாங்கள் படிக்க ஒரு குறளை பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்வேன். தொட்டனைத்து ஊரும் அணக்கணி மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என்று சொல்லுவோம். எனக்கு சின்ன வயசுல தொடக்கம் ஆசிரியர்கள் கற்று தந்தது தொடக்கம் விருப்பம். தோண்ட தோண்ட ஊற்றி நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க அறிவு பெருகும். அது தொட்டனைத்து ஊரும். ஆனா இங்கு ஒரு கலையை படித்திருக்கின்றார்கள். அது சிலை கலைக்கு நான் நல்லா பொருத்தம் நினைத்தேன். கலையின் நிதி இங்கே ஒரு கலையை படைத்து வைத்திருக்கிறார்கள் என்று. அப்ப அந்த தொட்டனைத்து ஊரும் மாதிரி தொடர்ந்து நாங்கள் செய்கிற அத்தனை பணிகளும் தமிழுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் என்று நினைக்கிறேன். அப்படி பெருமை சேர்த்த இந்த சிலை வைப்பு நிகழ்வு உண்மையிலேயே இந்த ஊடகங்கள் அத்தனை ஊடகங்களூடாக உலகத்திற்கு இன்று சென்றடைந்திருக்கும். அதை விட டோர்ட்மண்ட் நகரில் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த சந்தி, நாம் இப்பொழுது திருவள்ளுவர் சந்தியில் இருக்கிற கடை, இந்த கடை அந்த கடை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தியை மையப்படுத்திய நிலையில் இந்த சிலை இருக்கிறது. உண்மையிலே கற்றவீனா அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு ஜெர்மனிய பெண் இதை அடித்திருக்கிறார் என்றால் உண்மையிலே வாழ்க்கையில இது ஒரு பதியப்பட வேண்டிய ஒன்றுதான். வாழ்த்துக்கள் அவருக்கும். நாம் இந்த வாய்ப்பை தந்த இந்த தமிழர் அரங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விட வருகிறேன்.